Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. ஆல்ரெடி நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜஸோட வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அந்த காலேஜ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1399. இந்த காலேஜ் சுருக்கமாக சிஐடி சென்னை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த வீடியோவில் இந்த காலேஜோட டிபார்ட்மெண்ட்ஸ், லொக்காலிட்டி, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், அப்புறம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ், இன்னும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் மற்ற டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அந்த காலேஜோடது கவர் ஆகிடும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த காலேஜோட டீட்டெயில் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஒரு லைக் பட்டன் மறக்காமல் கொடுத்துருங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதனால் யூஸ் ஆகும். இந்த காலேஜில் யூஜி ப்ரோக்ராமில், அதாவது பிஇ, பிடெக் அந்த வகையில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லே 4 டைப் ஆஃப் கோர்ஸ் இருக்குது. அது என்னென்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐஎம்எல், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். அதுக்கப்புறம் ஏஐடிஎஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். அதுக்கப்புறம் பிடெக் ஐடி. இந்த 4 இது கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் ஏஐடிஎஸ் அண்ட் ஐடி இருக்குது. இசி டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு 3 டைப் ஆஃப் கோர்ஸ் வருது. அது என்னென்னா இசிஇ நார்மலாக படிக்கிற நம்ம எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி, அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் எப்போ உள்ள மாதிரி ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங். இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 14 டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்ட இந்த காலேஜில் இருக்குது. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா, சென்னையில் குன்றத்தூர் டு ஸ்ரீபெரும்புதூர் ரோடு அது போகிற வழியில் நமக்கு இந்த சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் இருக்குது. உங்களுக்கு தாம்பரத்துலேருந்தோ வண்டலூர்லேருந்தோ அந்த சிட்டியோட அவுட்ஸ்கட்லேருந்து வரணும் அப்படின்னா, சிட்டியோட வெளியிலேருந்து வரணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த அவுட்டர் ரிங் ரோடு வழியாக வந்தீங்கன்னா ரைட் சைடில் குன்றத்தூர் கோயிலுக்கு போகும். இந்த காலேஜ் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு அந்த ஸ்ரீபெரும்புதூர் ரோடு, அந்த ரோடு கனெக்ட் ஆகும். அந்த ரோடு வழியாக நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த சிஐடி காலேஜ் இருக்கும். கூகுள் மேப்புமே ஈஸியாக உங்களுக்கு லொக்கேஷன் காமிக்குது. ஸோ ஒன்றும் இது ஐடென்டிஃபை பண்ணுறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது இந்த காலேஜை. இந்த காலேஜ் 2010 தொடங்கியிருக்காங்க. இந்த காலேஜோட நிர்ஃப் ரேங்கிங் பார்த்திங்க அப்படின்னா 2023 நிர்ஃப் ரேங்கிங் 175th பிளேஸில் இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 2021 பார்த்திங்கன்னா 201 to 250 அந்த பேண்ட் ரேஞ்சில் தான் நிர்ஃப் ரேங்கிங்கில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2023 175வது ரேங்கிங்கில் வந்திருக்காங்க. ஸோ இதுலேருந்தே நமக்கு அந்த காலேஜ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. நம்ம அந்த காலேஜ் கேம்பஸ் உள்ளே என்டர் ஆன உடனே காலேஜோட அச்சீவ்மெண்ட்ஸ் போர்ட்ஸ் வச்சுருக்காங்க. டாப் ரெக்ரூட்டர்ஸ் யார் யார் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. ஸ்டூடெண்ட்டோட அந்த பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் அது கூட என்ன எல்பிஏல வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற அந்த இதுவும் உங்களுக்கு போர்ட்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் விசிட் உள்ள கேம்பஸ் விசிட் போகும்போதே இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே போகலாம். அவங்க எப்படி இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க, என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் அந்த காலேஜோடது அப்படிங்கிறத அவங்க டீட்டெயில்டாகவே இந்த போர்ட்ஸ் மூலமாக நமக்கு தெரிய வரும். இந்த சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் செல்ஃப் ஃபினான்சிங் அட்டானமஸ் காலேஜில் லிஸ்ட்டில் வருது. அட்டானமஸ் அப்படின்னும் போது இவங்களோட சிலபஸ், இவங்களோட கரிக்குலமெல்லாம் இவங்களே தான் டிசைன் பண்ணிக்கிருப்பாங்க. அந்த கரிக்குலம் அந்த பேஜஸும் பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கான சிலபஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது, எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அட்வான்ஸ்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு கொடுங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயே இவங்க 4 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ப்ளஸ் ஏஐடிஎஸ் அண்ட் ஐடி அதுவும் இருக்குது. இசிலையும் 3 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ கரிக்குலம் பேஸ்டாக நீங்கள் பார்த்துட்டு என்னென்ன டிஃபர் ஆகுது, ஒவ்வொரு கோர்ஸுக்கும் என்னென்ன இது சிலபஸ் டிஃபர் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டே கூட நீங்கள் சூப்பராக எடுக்கலாம். அது எல்லாமே அவங்களோட வெப்பேஜில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அகாடமிக் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் கிளாஸ் நடந்துட்டதுனால எங்களால் எடுக்க முடியலை, கவர் பண்ண முடியலை.
ஃபஸ்ட் இயரோட கிளாஸ் ரூம்ஸ்லாம் ஒரு தனி ஃப்ளோரில் இருக்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த காலேஜில் வந்து மெயினாக வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் தான் வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பெனியோட சைனப்பில் ஒரு சில சென்டரும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த காலேஜில் வச்சுருக்க அந்த சென்டர்ஸும் வந்து சேர்த்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸில் வந்து ஒரு ஃப்ளோரில் வச்சுருக்காங்க. இதில் கம்பெனி சைன்டு சென்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கியோடெக் வேப்கோ சென்டர் ஃபார் ஐஓடி, அப்புறம் சிஸ்கோ நெட்வொர்க்கிங் அகாடமி, பெகா யூனிவர்சிட்டி அகாடமிக் ப்ரோக்ராம். இது வந்து பெகா சாஃப்ட்வேர்னு சொல்லக்கூடிய அந்த கம்பெனியோடது. இது மெயினாக வந்து இது ஒரு நல்ல ஒரு பெகா யூனிவர்சிட்டி அகாடமிக் ப்ரோக்ராம் வந்து நல்லா வரவேற்கத்தக்கது இது. அதுக்கப்புறம் கூக்கா சென்டர் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ், அப்புறம் ஹெச்சிஎல் சென்டரோட எம்பெடட் அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. இதில் வந்து நான் வந்து ஒரு குறிப்பிட்டு தான் நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். இவங்க வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்குரிய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸும் இருக்குது. இப்போ சென்டர் ஃபார் பயோமெடிக்கல் ரிசர்ச் அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ்க்குரியது, அதுக்கப்புறம் நானோ டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய இது வச்சுருக்காங்க அவங்க. இது நான் சொன்னது வந்து கொஞ்சம் குறிப்பிட்டது. எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களோட வெப்சைட்டில் இருக்குது. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாராவது நீங்கள் இந்த சிஐடி வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒரு தடவை அவங்க வெப்சைட் வந்து கோ த்ரூ பண்ணுங்கள். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க வெப் பேஜ்லேயே நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, இது வந்து நான் வீடியோ வந்து அங்கே உள்ள சிச்சுவேஷன் தான் நான் உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆக்சஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பட் ரியாலிட்டியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா எல்லாமே சின்ன சின்ன சென்டராக தான் அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸு இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய இதில் வந்துட்டு அவங்க எப்படி இது ஆக்சஸ் விடுவாங்கன்னு தெரியலை. மேபி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மென்டாராக பிரித்து விட்டு பேட்சாக கொடுக்கும்போது அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும், அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆக்சஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. இன்னொரு மெயின் பாயிண்ட் இந்த காலேஜ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வந்து இங்கே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கட்ரானிக்ஸ் ரெண்டுமே வந்து இங்கே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா சென்னையில் உள்ள காலேஜுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இந்த சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜுக்கு வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா வந்து சேர்மனுமே வந்து அவங்க வந்து மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி பேஸ்லேருந்து வந்ததுனால இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ஹைலைட்டாகவே வந்து பண்ண விரும்புகிறாங்க. நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸுமே இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ரோபோட்டிக்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் இன்வால்வ் ஆகி பண்ணுற மாதிரி அவங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எல்லா காலேஜ்லேயும் இருக்கிற மாதிரி லைப்ரரி, செமினார் ஹால்ஸ், அதுக்கப்புறம் ஆடிட்டோரியம் அது எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த காலேஜில் வந்து ஒரு 14 டிபார்ட்மெண்ட்ஸ் ப்ளஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் பார்க்கும்போது ஆடிட்டோரியம் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்காக ஃபுட்பால் கிரவுண்ட், கிரிக்கெட் கிரவுண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு காலேஜ் கேம்பஸ் பக்கத்துலேயே அதுக்குரிய கிரவுண்ட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் கேன்டீன் ஃபெசிலிட்டி இருக்குது. கேன்டீன் ஃபெசிலிட்டியும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2-3 தான் இருக்குது. ரொம்ப பெரிய கேன்டீன் ஃபெசிலிட்டி அந்த மாதிரி இது இல்லை. இவங்க வந்து சிட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கிறதுனால வெளியிலையும் அவ்வளவு நமக்கு வந்து ஃபுட்டு வந்து ப்ரொவிஷன் வந்து அவ்வளோ இதாக இல்லை. நம்ம சாப்பிடணும், ஒரு அன்டைமில் சாப்பிடணும் அப்படின்னா இந்த கேன்டீன் தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லாட்டினா நம்ம வந்து வெளியில் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நம்ம வந்து ஃபுட்டோ ஏதோ ஒரு பெவரேஜஸ்னாலும் நம்ம வந்து வெளியில் வந்து தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இந்த சிஐடி சென்னை அந்த காலேஜோட கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி, சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ், அதுக்கப்புறம் எஸ்எஸ்எனுக்கு அடுத்து இந்த சிஐடி சென்னையோட கட் ஆஃப் வந்து உங்களுக்கு வருது. ஸோ வந்து எல்லாமே வந்து நீங்கள் கவுன்சிலிங் மூலமாக வந்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்ஸு, இசிஇ அதுக்கெலாம் வந்து கொஞ்சம் ஹை கட் ஆஃப் தான் தேவைப்படுது. நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வச்சுருந்துட்டு இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பயோமெடிக்கல், அதே மாதிரி இசியில் விஎல்எஸ்ஐ, அப்புறம் அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அந்த மாதிரி தான் எடுத்துக்கலாம். இப்போ சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். நீங்கள் கவுன்சிலிங் மூலமாக, அதாவது கவர்மெண்ட் டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் வந்தீங்கன்னா 1.85 to 2 lakhs கிட்ட வரும். இது வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லாமல் வெறும் காலேஜ் ஃபீஸ் மட்டும் இந்த காஸ்ட்டு. ஹாஸ்டல் ஃபீஸ் தனியாக வரும். ஹாஸ்டலர்ஸ் நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஃபோன் நம்பரும் நம்ம இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து
ஒவ்வொரு இயரும் கொஞ்சம் மாறும், ப்ளஸ் மெஸ் ஃபீஸும் சேர்ந்து வரும். அதனால் எக்ஸாக்டான இது வந்து நமக்கு தெரியலை, நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக வர்றவங்களுக்கு வந்து இந்த ஃபீஸ்லேருந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ப்ளஸ் அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வாங்குகிற அந்த டொனேஷன் அமௌண்ட்டு அதுவும் இருக்கும். அந்த டொனேஷன் அமௌண்ட்டுமே உங்களுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த அமௌண்ட்டுமே உங்களுக்கு மாறும். நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து காலேஜுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க, இல்லை நேரில் விசிட் பண்ணி நீங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட்லி வந்து ஃபோனில் கேட்டால் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா டேரெக்டாக விசிட் பண்ணி நீங்கள் வந்து அவங்கள்ட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த காலேஜில் பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸும் நல்லா இருக்குது. பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹையஸ்ட்டு பேக்கேஜ் அப்படின்னா 44 lakhs per annum வந்து லாஸ்ட் இயர் வந்து அமேசான் அந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. இந்த இயர் மைக்ரோசாஃப்ட்லேருந்து 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 40 LPA அந்த சேலரி பேக்கேஜில் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடச்சிருக்க மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸும் ஓரளவு பரவாயில்லாமல் தான் இருக்குது இந்த காலேஜில். ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் பார்த்திங்க அப்படின்னா 3 lakhs to 5 lakhs வரைக்கும் இது ஆனுவல் பேக்கேஜாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்காக ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த காலேஜில் நேரில் போய் விசிட் பண்ணி அவங்களோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க, எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். நீங்கள் வந்து கவுன்சிலிங் மூலமாக போகிறீங்க அப்படின்னா இது சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குற ஒரு பெஸ்ட்டான காலேஜ் தான். இந்த காலேஜில் அகாடமிக் வைஸும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எஃபர்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் உங்களுக்கு அந்த ஒரு இதெல்லாம் நல்லா சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு அந்த செகண்ட் இயர் ஆன்வர்ட்ஸ்லேயே உங்களுக்கு மென்டார்ஸ் எல்லாம் பிரித்து ஒவ்வொரு பேட்சாக பிரித்து உங்களுக்கு அதுலேயும் ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த காலேஜ் வந்து நல்ல ஒரு க்ரோத் மோடில் இருக்குது. அப்புறம் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா ஸ்கீம்ஸும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த எல்லா காலேஜஸும் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற அந்த ஸ்காலர்ஷிப் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணால் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து எந்த காலேஜ் சேரதாக இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி அந்த ஸ்காலர்ஷிப் கேட்டுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே வந்து மெரிட் பேஸ்டு ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபவுண்டரோட அவங்களோட ஃபாதர் நேமில் கொடுக்குறாங்க. பார்த்தசாரதி மெரிட் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற நேமில் வந்து அவங்க கொடுக்குறாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 180+ இருந்தாலே வந்து உங்களுக்கு நல்ல கட் ஆஃப் வச்சுருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அந்த ஸ்காலர்ஷிப் வந்து எப்படி நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னா அவைல் பண்ணணுன்னா நீங்கள் கவுன்சிலிங்க்கு முன்னாடியே இந்த காலேஜுக்கு போயிட்டு நீங்கள் அந்த 180+, அது முன்னாடி இருக்கவங்க கூட நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த 180+ கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங்க்கு முன்னாடியே நீங்கள் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் அதை இது பண்ணுற மாதிரி அதை அவைல் பண்ணிக்கிற மாதிரி அவங்க ப்ரொசீஜர்ஸ் ஃபார்மாலிட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அது ஃபோன் பண்ணியோ இல்லை டேரெக்டாக விசிட் பண்ணியோ அந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸையும் கேட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இவங்களோட செகண்ட் காலேஜ் வந்து லாஸ்ட் இயர் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனோட நேம் பார்த்திங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் அப்படிங்கிற நேமில் செகண்ட் காலேஜ்லேயும் இந்த கேம்பஸோட பேக் சைடு ஆரம்பிச்சிருக்காங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஹானஸ்ட் ரிவ்யூவாக நம்ம சொல்லணும் அப்படின்னா ஹாஸ்டலும் ப்ளஸ் மெஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஹாஸ்டலும் ஃபுட்டும் அந்தளவுக்கு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணுறவங்க வந்து இதை இன்னொரு தடவை நீங்கள் வந்து நேரில் விசிட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க, எப்படி இருக்குது எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து உங்களுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, 14 டிபார்ட்மெண்ட் கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு தடவை அனலைஸ் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து நீங்கள் எந்த ப்ரிஃபர்டு டிபார்ட்மெண்ட் பார்த்து நீங்கள் இந்த காலேஜ் வந்து தாராளமாக செலக்ட் பண்ணலாம். இந்த காலேஜோட கோட் வந்து 1399. இந்த காலேஜில் உள்ள எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கு அடுத்தடுத்து வர்ற வீடியோஸையும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே வாங்க. காலேஜஸ் பற்றின ரிவ்யூஸ் அண்ட் கட் ஆஃப்ஸ் எல்லாம் வந்து போட்டுகிட்டே வரேன். அடுத்த வீடியோவை வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட கட் ஆஃபும் மற்ற டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது வந்து கட் ஆஃபும் நம்ம கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் லெங்க்த்தியாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ப்ளீஸ் கீப் வாட்சிங். தேங்க்யூ.